வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் வியூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் டக்குன்னு வந்து உங்களுடைய பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இங்கே சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஸ்டெப் 1 ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கவே கூடாதுங்க. அதுக்காக நான் இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த தண்ணியெல்லாம் ஒத்தி எடுத்துடுறேன் சுத்தமாக. எதுக்காக வந்து தண்ணி இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறோன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மாவு போடும்போது பார்த்திங்கன்னா மாவு அதிகமாக பிடிச்சிடும். அதுக்காக தான். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்துடுங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த போன்லெஸ் பீசஸை போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை. கைமாக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள், அது போல் அரைச்சா போதும். இப்போ நம்ம இந்த சிக்கன் கீமாவில் குறுமிளகுத்தூள் சேர்க்குறோங்க. அடுத்ததாக மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அடுத்ததாக எலும்பிச்சப்பழ ஜூஸ் சேர்க்குறோம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஆரிகானோ சீசனிங் பீஸா வாங்கும்போது கொடுத்ததுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது சிக்கனை நல்லா கலந்தாச்சுங்க. இப்போது ஒரு பவுலில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நம்ம செய்த இந்த சிக்கன் கீமா இருக்குது பாருங்கள், இதிலேருந்து ஒரு சப்பாத்தி உருண்டை அளவுக்கு ஒரு பாலை எடுத்துருக்கேன். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டின் ஷேப் கட்டரை வந்து மாவில் இது போல் தொட்டுருக்கேன். அதை எடுத்து போர்டு மேலே வைக்கிறேங்க. வச்சு இந்த கீமாவை உள்ளே போட்டு ஹார்டின் ஷேப் கொடுக்குறேன். மெதுவாக ப்ரெஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா ஹார்டின் ஷேப் வந்துடுச்சு. இப்படி தான் பண்ணணுமானா இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப் வேணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை கையிலேயே வடை போல் தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கலாம். நான் இங்கே குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால ஹார்டின் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ இதே போல் எல்லாத்தையும் செய்துக்கலாங்க. இங்கே நம்ம ஹார்டின் ஷேப்பில் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்ன்ஃப்ளவரில் தோச்சுக்க போகிறோம். இப்போது அடுத்ததாக இந்த முட்டையில் முக்கி எடுத்துக்கலாம். கடைசியாக இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாங்க. இங்கே நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து ஹை பண்ணிடாதீங்க, மீடியம் ஸ்லோலியே இருக்கட்டும். ஏன்னா உள்ளே எல்லாம் வேகணும் இல்லைங்களா, நம்ம சிக்கனை பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை திருப்பி போடலாங்க. டேஸ்டியான சிக்கன் நக்கெட்ஸ் தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு நான் செய்த இந்த சிக்கன் நக்கெட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.